ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from devotee. Who am I? நான் யார்? இந்த நான் யார் என்ற கேள்விக்கு விடை தேடினா நீங்கள் ஞானி ஆகிடுவீங்கன்னு அர்த்தம். மதுரையில் வெங்கட்ராமன் ஒரு பிராமண பையன். அவன் ஒரு நாள் ஒரு மாமா வர்றாரு அவங்க வீட்டுக்கு. அங்கிள் எங்கேருந்து வரீங்க? நான் அருணாச்சலத்திலேருந்து வரேன். அவ்வளோதான். அருணாச்சலம் வாஸ் த பாஸ்வேர்டு ஃபார் ஹிம். ஏன்னா பழைய ஜென்மத்து வாசனைகள் அவனுக்கு திருவண்ணாமலையோடு இருந்தது. அதனால் படுத்துக்கிட்டு அப்படியே டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது அந்த ஆளுக்கு. நான் யார் நான் யார்? அப்போ அந்த கேள்விக்கு அவருக்கு பிரத்யட்சமாக ஒரு அனுபவ பூர்த்தியான ஒரு விடை கேட்குது. இப்போ அண்ணன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக இருந்த பணத்தில் அவர் வேலூருக்கு டிக்கெட், காட்பாடிக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு மீதி பணத்தை வச்சுட்டு எங்கள் அப்பாவை தேடி போகிறேன்னு லெட்டர் வச்சுட்டு கிளம்பிட்டார். அவர் விழுப்புரம் கிட்ட வர்றபோது முருகப்பெருமான் ஒரு முஸ்லீம் பக்ரி ராவுத்தர் மாதிரி இப்போ அங்கே கால்ரா பிளேக்கெல்லாம் இருக்குது, வேலூர் பக்கம் போகாத, இங்கேயே இறங்கிடு, விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலை கிட்ட அப்படிங்கிறாரு. இறங்கி அங்கே இருக்கிற ஒரு கோயிலில் போய் நைட்டு தங்குறாரு. காத்தால கோயில் பிரசாதம் சாப்பிட்டு ஐயர்கிட்ட இந்தாங்க என் காது கடுக்கனை அடமானம் வச்சுன்னு எனக்கு இங்கேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு பஸ் சார்ஜ் கொடுங்கன்றாரு. அவரும் கொடுக்குறாரு. அவர் ஒரு அடமானம் ரசித்து கொடுக்குறாரு. ஒரு கடுக்கான அடமானம் இவ்வளோ ரூபான்னு. வெளியே நம்ம தான் திருப்பியும் ஊருக்கு போக மாட்டோமேன்னு அதையும் கீச்சு போட்டுறாரு. கீச்சு போட்டு நேராக வராரு. அவருக்கு பார்த்தா ஞாபகம் இல்லையான்னு பாதாள லிங்கம் இருக்குது இல்லையா, அது அந்த காலத்தில் ஒரே முள் புதராக இருந்தது. அதுக்குள்ளே போய் உக்காந்துட்டார். அப்படியே எவ்வளோ நாள் உட்காந்துருந்தாரு யாருக்கும் தெரியாது. அப்போ திருவண்ணாமலையில் பெரிய மகான் இருந்தார், சேஷாத்திரி சுவாமிகள். அவருக்கு இந்த காட்சி தெரியுது. அப்போ அவர் ஒரு அரிக்கன் லேம்ப் எடுத்துன்னு ஒரு ஆளை கூட்டின்னு பாதாளத்தில் உட்காந்து இவருடைய கால் இப்படி ஜாம் ஆகிருக்கு. அப்படியே தூக்கின்னு வராங்க. முள்ளெல்லாம் குழவி கடிச்சு ஒரு உடம்பெல்லாம் அப்படியே இதாக இருக்குது. முள்ளெல்லாம் எடுத்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ சேஷாதிரி மகான் தான் அவரை பாலரமணர்னு பேர் வச்சது. திருவண்ணாமலையில் ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு அப்படியே உக்காண்டார். கொஞ்ச நாள் மலை மேலே ஸ்கந்தாசிரமும் ஒரு இடம் இருக்குது. ஆசிரமம்னா அது ஒரு குகை, அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தார். இன்றைக்கி ரமணாசிரமெல்லாம் அவர் தான் பண்ணார். ஸோ அவருடைய கொஸ்டனே என்ன இருந்தது, நான் யார் அப்படிங்கிற மாதிரி. அண்டு ஈ காட் த ஆன்சர் த்ரூ எ ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் உங்கள் எல்லாருக்கும் கூட இந்த கேள்வி நீங்கள் கேட்குற போது உங்கள் வாழ்க்கையில் கர்மா கழிஞ்சு போன ஒரு காலம் இருக்கும். கர்மா கழியாமல் அந்த கேள்விக்கு விட கிடைக்காது. ஏன்னா செல்லா நின்ற தாவர சங்கமத்து ஃப்ரம் சிங்கிள் செல்லுலார் டு மல்டி செல்லுலார் அப்படியே எவல்யூஷனில் குரங்குலேருந்து இன்றைக்கி மனுஷனாக நீங்கள் வந்திருக்கீங்க. எவல்யூஷனில் இந்த மனுஷனாக இருந்து இது அரிதறிது மானிடர் ஆதல் அரிது. மானிடராக பிறந்த காலையும் செவிடு குருடு முசடெல்லாம் இல்லாமல் இருக்கிறது அதை விட பெருசு. இதில் நீங்கள் தானமும் தவமும் தாம் செய்ய வேண்டும். செய்தால் வானவர் நாடு வழி திறந்திடும். இப்போ நீங்கள் செய்த தவத்துக்கு ஏற்றுற மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடும். இப்போ நீங்கள் இந்திரன் சந்திரன் வாயு வர்ணன் ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. தேவர்களாக இந்த உலகத்தில் இருக்குது. அது நீங்கள் செய்த தவத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு போனஸ் ஆர் ரிவார்ட். ஆனால் அங்கே நீங்கள் அப்படியே இருக்க முடியாது. அந்த ரிட்டையர்மெண்ட் ஆச்சுன்னா 55-58 வயசுக்கு நீங்கள் திருப்பியும் வீட்டுக்கு வந்தாகணும். ஈஸ்வரில் உட்காந்து இந்து பேப்பர் தினத்தந்தி படிக்கணும். அந்த மாதிரி தேவர்கள்ன்றது ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு லக்ஸுரி ஃபார் யுவர் பெனன்ஸ். ஆனால் திருப்பியும் இந்த உலகத்துக்கு வரணும். யூ ஹேவ் டு டூ பெனன்ஸ் அகெயின். அதுக்கப்புறம் உனக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு கோயில் சிலையில் நீ உட்காரலாம். இல்லை ஆகாசத்தில் நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்று, துருவ நட்சத்திரம், அருந்ததி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம் எல்லாம் மனிதர்களாக இருந்து தவநிலை அடைஞ்சவங்க தான். அதுக்கு மேலே உனக்கு இருந்தால் 11 ருத்ரர்கள் இருக்காங்க, அதில் ஒருத்தனாகலாம். இல்லை 12 ஆதித்யர்கள் இருக்கிறாங்க, அதில் நீ ஒருத்தனாகலாம். இப்படி தான் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும். அப்போ மனித பிறவி என்பது ஒரு லேடர் மாதிரி. நீங்கள்லாம் ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளையாடுறீங்க, பரமபதம் விளையாடுறீங்க. எல்லோரும் தாயம் போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி உலகத்திலே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் எல்லோரும் தாயம் போட்டு தான் இந்த உலகத்தில் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அதில் லக்கு இருந்து ஏனையே கிடச்சிருந்தால் கேமும் முடிச்சிடலாம்.
சில பேருக்கு ஏணி பாம்பு வாய் கடிச்சினே இருக்கும், அப்போ ஏறி இறங்கினே இருப்பாங்க. சில பேர் தொடர்ந்து பாம்பு வாயில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்தடி ஏடியும் கிடைக்க மாட்டேன்னுது. அதனால் பலவிதமான அனுபவங்கள் இந்த வாழ்க்கையில் வரும். அதனால் ஆதிசங்கரர் ஒரு கேள்வி கேட்கிறார், கிம்சாரே சம்சாரம், இந்த மனித வாழ்க்கையினுடைய எசன்ஸ் என்ன? அதுக்கு அவர் சொல்லுகிற பதில் சம்சாரே சாரா. ஒரு ஆரஞ்சு பழம்ன்றது அதனுடைய ஜூஸ். அந்த மாதிரி இந்த வாழ்க்கை என்ற பழத்தை பிழிஞ்சி உங்களுக்கு வரக்கூடிய பெட்டர் அண்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் என்ற ஜூஸ் இல்லையா, அதுதான் இந்த மனித வாழ்க்கையினுடைய விளைவு, இந்த அல்டிமேட் டெரிவேஷன். அதுக்காக தான் நாம் வந்திருக்கோம். இப்போ நீங்கள்லாம் உங்கள் முதுகில் நீங்களே தட்டிக்கலாம், நான் வந்து பல்லியா பாம்பா அதெல்லாம் இருந்து இன்றைக்கி மனுஷனாக வந்திருக்கேன், நான் இப்போ நிறைய தானம் பண்ணணும், நிறைய தவம் பண்ணணும். இந்த மாதிரியான உயர்ந்த எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்கிற போது நீங்கள் தேவர்கள் என்ற ஒரு போஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அதில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பியும் பூமிக்கு வந்து நீங்கள் தவம் செய்யணும் மறுபடியும். ஏன்னா யூ ஆர் ஃபினிஷ்ட் வித் ஆல் யுவர் வாசனாஸ் அண்ட் டிசைர்ஸ், தென் யூ வில் கெட் எ போஸ்ட். நீ முருகரை கும்பிட்டுருந்தா, ஏதாவது ஒரு முருகர் கோயில் புதுசாக கட்டியிருந்தா அதில் போய் போஸ்டிங் ஒன்று கொடுப்பாங்க. அம்பாளை கும்பிட்டுருந்தா அம்பாள் கோயில் புதுசாக யாராவது கட்டினா அங்கே போய் உட்கார வைப்பாங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி நட்சத்திரங்கள் ஆகலாம். துருவன் இருந்தான், அவனுக்கு அவங்க அப்பாவுடைய லவ் கிடைக்கல. ஏன்னா அவங்க அப்பா 2ஆம் கல்யாணம் கட்டிக்கினா, இவனுக்கு அம்மா கிடையாது. அவன் 2வது மனைவி கடித்த குழந்தை எப்போ பாரு கொஞ்சம் இருந்தானா. அப்போ நாரதர் வந்தார், அவன் கிடக்கிற நாய், உனக்கு பெர்மனெண்ட் அப்பா நாராயணன் தாண்டா, அவனுக்கும். அப்போ நாராயணன் வந்து நட்சத்திரமாக மாற்றிட்டான். இப்படி உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உலக உயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடன்னு வல்லரர் சொல்கிறார். நீ ஏதாவது ஒரு நட்சத்திரமாக. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அப்போ இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் என்பது அதில் நீ பெறுகிற சந்தோஷமான கசப்பான அனுபவங்களுடைய பிழிவு. இதிலிருந்து நீ தப்பிச்சிட்டியானாக்கா இந்த அனுபவங்களை தேவர்களாகிட்டு கொஞ்ச நாள் சுகமாக இருந்துட்டு திருப்பியும் பூமிக்கு வந்து தவம் செஞ்சு ஏதாவது கோயிலில் உட்காரலாம், ஆறாகலாம், இல்லை நட்சத்திரங்கள் ஆகலாம், ஏதோ ஒன்று ஆகலாம். நீ அதுக்கப்புறம் வைண்டிங் அப், திருப்பி இந்த உலகத்தில் வரமாட்டீங்க. It's a long process, but you should be happy that you already completed 70% of your birth cycle from single cellular to human body. So 70 marks you have got already. Try for the balance 30 marks. Second question, why I am here? The very life is to find the answer for it. நான் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கேங்கிறது தான் கேள்வி. இந்த யோசனையே பண்ணிக்கிட்டு இருக்கணும், நான் எதுக்காக உலகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த ஃப்ளாஷ்பேக்கு, ரீவைண்டிங்கு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டெல்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். அண்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது இதுக்கு முன்னால் நம்ம எந்தெந்த பிறவிகள் எடுத்தோம், எத்தனையோ பிறவி எடுத்து நாம் இழைத்தோம்ன்றதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இப்போ அந்த பிறவிகளில் நாம் என்ன தவறு செய்தோம், அந்த தவறுகளுக்கான தண்டனையை இந்த பிறவியில் நாம் எப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது வள்ளலார் இருந்தார், அவர் ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாரு, நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன்னு தெரியலையே நடராஜா, இன்னமும் சொல்லவோ உன் மனம் இரும்போ பெரும்பாறையோ, தந்தி முகன் நறுமுகன் இரு பிள்ளை அல்லவே, உனக்குன்னா 2 பிள்ளை தானே, என்னை பார்த்தா அவனுக்கு பிள்ளை மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வரிசையாக சொல்கிறார். ஜனங்க நடந்து போகிற பாதையில் நான் ஏதாவது முள்ளுகிள்ளு போட்டு அவங்களுக்கு கால் குத்துச்சா, அந்த நீ போட்ட கேர்லெஸ் முள் யார் காலில் குத்துனா அது கூட மேலே வரும். உலகத்தில் இருக்கிற எல்லா தவறுகளும் நீ செய்தது தெரிஞ்சோ தெரியாமலோ நீ அனுபவிச்சு தான் ஆகணும். For every action there is an equal and opposite reaction. For every credit there is a corresponding debit. அப்போ அவர் வரிசையாக சொல்கிறார், மாதர் தம்மை நோக்கடித்து வேணுன்றார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த காலத்தில், பொண்ணுங்களும் சரி ஆணுங்களும் சரி, லவ் கிவ்னு சொல்லிவிட்டு கடைசியில் எங்கள் அப்பா ஒத்துக்கலை, ஜாதி வேறு, பணம் ஒத்துக்கலை, ஏதோ ஒன்று பண்ணாங்கடி சொல்லி டிச் பண்ணிடுறாங்க. அப்போ மாதர் தம்மை நோக்கடித்தேனோன்னாக்கா பெண்களை நாம் இந்த மாதிரி ஏமாத்துறோமா, லவ் பண்ணி ஏமாத்துறோமா, அது கூட ஒரு பாவம். ஏன்னா அது ஒரு அந்த ஆத்மாவுக்கு நீ வந்து துக்கத்தை கொடுத்துருக்க, அதுக்கு ஈக்குவலாக நீயும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் கொண்ட பொருள் பறித்தணும், யார்கிட்டயாவது துட்டு வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டுனா, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும், ஒரு 10 சொல்லு. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நல்லவங்களை பற்றி லூஸ் கமெண்ட் எல்லாம் பண்ணி அவங்க வருத்தத்துக்கு நான் காரணமாக இருந்தேனா, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, சம்மந்தமே இல்லாமல் யார் மேலேயோ கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்கள அவமானப்படுத்தினா,
தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ. யாரோ யாருக்கோ கொடுக்க போகிறான், உனக்கு என்ன போச்சு, அவங்களாம் ஏமாத்துறாங்கடா கொடுக்காதடா அப்படின்றது. அது கூட ஒரு பாவம். யாரோ கொடுத்தாக்கா அது அவனுடைய எண்ணம் இவனுடைய எண்ணம். நீ யார் நடுவில் போந்து அவன்லாம் இப்படி தான் ஏமாத்துறாங்க கொடுக்காதடா அப்படின்னு சொல்லக்கூடாது. அது கூட தப்பாயிடும். கலந்த ஸ்நேகரை கலகம் செய்தேனோ. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நடுவில் கோல் சொல்லி அவங்களை பிரிக்கிறது. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ. நம்மளை உயிருக்கு உயிராக நம்பி நம்மளை ஃப்ரெண்டாக இருந்த ஒரு ஆளுக்கு நம்ம ஏதாவது வஞ்சகம் பண்ணிட்டோமா. குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ. அந்த காலத்தில் ராஜாங்க என்ன பண்ணுவாங்க, கண்டத்துக்கு டேக்ஸ் போட்டு அவன் 8 பொண்டாட்டி வச்சுன்னு சுற்றின்னு இருப்பான். அது கூட ஒரு பாவமாகும். ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ. அந்த காலத்தில் இல்லை இப்போ கூட உங்கள்கிட்ட வேலை செய்கிறவனே என்றைக்குமே நீ பிச்சைக்காரனாக வச்சுருப்ப, நீ மாத்திரம் பென்ஸ் காரில் ஏறி சுற்றிக்கினே இருப்ப. நமக்கு அவன் வேலை செய்யறதுனால தான் நம்ம வசதியாக இருக்கோம், பென்ஸ் காரில் போகிறோன்ற எண்ணம் வந்தால் நீ பாயசம் குடிச்சாக்கா அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு சாம்பார் சாதம் கிடைக்கிறதுக்காக நீ வழி பண்ணணும். தருமம் பாராது தண்டம் செய்தேனோ. நியாயம் இல்லாமல் நான் இந்த உலகத்தை வேஸ்ட் பண்ணி வாழ்ந்திருக்கேனா. மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ. ஊருக்கு அதை பேசுறது அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்லி எவ்வளோ பேருடைய வாழ்க்கை இதனால் கெட்டுப்போ தெரியுமா. நம்ம லூஸ் ஸ்டாக் பண்ணுறது நம்ம பழக்கம். ஆனால் அந்த லூஸ் ஸ்டாக்னால அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது இல்லையா, அது நமக்கு பாவமாக சேரும். உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ. உயிர் கொலை செய்யுதுன்னா என்ன, நான் உட்காந்துக்கிறேன், இந்த பக்கம் யாரோ ஓடுறான், அவன் தொத்தின்னு ஒருத்தன் கத்தியோடு வரான், அவன் கோபமாக்குறான். இந்த பக்கம் போனான் நான் ஒரு ஆளுன்னா, ஆமாம் இப்படி தான் போனான் நீ சொன்னேன்னா அது பாவம். நீ அந்த நேரத்தில் அவன் கோபத்துலேருந்து அவன் தப்பிச்சானே இவனை கொலை பண்ண மாட்டான். அதனால் பார்க்கலன்னு சொல்லு, இல்லை இந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லிவிடு. ஒருத்தனை காப்பாற்றின புண்ணியமாவது உனக்கு கிடைக்கும். ஓகே, இப்படி பெரிய லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் வள்ளல் ராமாலிங்க அடிகளாக சொன்னது. அவரை மாதிரி ஒரு வெள்ளை துண்டு கட்டிக்கிட்டு தலைமையில் முசுக்கு போட்டுன்னு சுற்றி இருந்தாலே இவ்வளோலாம் கற்பனை பண்ணுறாரு. இது பண்ணணும் அது பண்ணணும் சொன்ன எதுக்காக என்ன இந்த மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லி. அப்போ நம்மலாம் எந்த மூலை நமக்கு 1000 பிரச்சனைகளில் நம்ம 1000 விதமான தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுடுறோம் இந்த உலகத்தில். அதுக்கெல்லாம் கூட நம்ம அந்த ஆக்ஷன் ரீவைண்ட் ரீப்ளே அனுபவிச்சு தான் ஆகணும். யாராக இருந்தாலும் அனுபவிச்சு ஆகணும். Third question. I wanted to know my karmic loads from previous births and this birth too. இதுக்கு முன்பிறவிகளில் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றது இந்த கேள்வி. இதுக்கு ஈஸியான சொல்யூஷன் எங்கேயாவது இந்த நாடி சோடிகளெல்லாம் இருக்குது இல்லையா, பண ஓலையில் உங்கள் தம்பு இம்ப்ரெஷனை கொடுத்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. சப்போஸ் உனக்கு டெஸ்டினி இருந்து நீ என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதில் வரும். இது ஒரு ரூட். என்ன தப்பு நடந்தது, எதனால நான் இந்த உலகத்தில் இப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்கிறது. இன்னொன்று நம்ம தவத்துக்கு போகிறது, தியானத்துக்கு போகிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வர்றபோது நம்ம எந்த கடவுளை நம்பி அந்த பூஜை பண்ணுறோம், கோயில் சுற்றின்னு இருக்குமோ அந்த கடவுள் மூலமாக நமக்கு ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயோ கனவுலேயோ இதுக்கு முன்பிறவியினுடைய ஃப்ளாஷ்பேக் தெரியும். நம்மளால் யார் என்ன கஷ்டப்பட்டாங்கன்றது நமக்கு புலப்படுத்தப்படும். அதை வச்சுக்கிட்டு நம்ம திருந்த பார்க்கலாம். இது மாதிரி வழிகள் இருக்குது. தேடுங்கள் கண்டடைவீர்கள். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஒரு ரிப்பன்டன்ஸ் இருக்குது இல்லையா, டு எர்ர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். அதனால் நீ தப்பு பண்ணிட்டுன்னு தெரிஞ்சு அந்த ரிப்பன்ட் பண்ணுற போதே கடவுள் உனக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிடுவார். பல வகைகள் இருக்கும். இது ஐ கேன் கிவ் யூ ஒன் கேஸ் ஸ்டடி. நான் ஆன்மீகத்துக்கெல்லாம் வந்துட்டேன். வந்தப்புறம் கூட எனக்கு ஒரே மாதிரி ஒரு காட்சி வந்துக்கிட்டே இருக்கும். வாரத்தில் 2 நாள் 3 நாள் வரும். நான் ஒரு கார்லேயோ மோட்டர் சைக்கிளையோ எங்கேயோ போவேன். ஒரு வாட்டர் ஃபால் கொட்டிக்கிட்டே இருக்கும். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கே போனால் அந்த வாட்டர் ஃபாலை தாண்டி ஒரு சிவன் இருக்கும். இந்த சிவன்கிட்ட நான் போனாக்கா ஒரு பாம்பு இப்படி தடுக்கும். ஒரே மாதிரி கனவு வாரத்துக்கு 2 தடவை டெஃபினட்டாக வரும். இப்படியே ஓடின்னு இருந்தது. ஏறத்தாழ ஒரு 5-6 வருஷம் இந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ ஒரு பையன் என்கிட்ட, நான் ஜெயின் காலேஜில் ஈவினிங் காலேஜில் வாத்தியாராக இருந்தேன். அவன், சார் எங்கள் ஊரில் சகாதேவன் அப்படின்னு ஒருத்தர் படிக்கிறாரு, உங்கள் இது கொடுங்க ஜாதகம் நான் படிக்கிறேன்னு வாங்கிட்டு போனான். அதுக்கப்புறம் அவன் ஒரு காஞ்சிபுரத்தில் வச்சுருக்காரு, அங்கே வச்சுருக்காரு, வரல சார்ன்றான் விட்டு நான் திருவண்ணாமலை போயிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் 4:30 அவகாலம். கரெக்டாக 5 மணிக்கு நான் திருவண்ணாமலை மூலஸ்தானத்தில் நிற்கிறேன்.
அப்போ அந்த ஓலை படிக்கிற ஆள் அந்த பையனை கூப்பிட்ருக்காரு. வா அந்த ஓலை கிடச்சிச்சின்னு எழுதி கொடுத்துருக்காரு. மறுநாள் காத்தால நான் வந்த உடனே அந்த பையன் அண்ணா நகரில் என் வீடு கொண்டாந்து கொடுக்குறான். அதில் போட்டிருக்குது சண்டே 5 PM அப்படின்னு போட்டிருக்குது. கரெக்டாக அந்த 4:30 5 மணிக்கு படிச்சிருக்கான். ஸோ அதில் வருது என்னன்னு சொல்லி வருது, இதுக்கு முன்பெண்ணியில் இருக்கா ஆதிதேவி போற்றி அதெல்லாம் விட்டு மொழிந்திடவே இன்னவனும் ஆவியதும் அறிவிக்க அந்நாள் தென்னில் நாடொட்டி சூல நிலையதால் ஆண்டிட்ட மன்னன் சார் மதுரையம்பதியொட்டி குலநிலை லட்சணையே கொடியுறும் நிலையாகி சுராராசி தனக்காய் சுருதிப்படி பிறந்திட்டான். பிறந்திடவே பெரும் பலனுற அந்நாள் சாற்றிடும் சர்வதாரியொட்டி மகர திங்கள் பட்சவைகள் பார்கவன் வாரம் தாரகைச்சார் உத்ராடமொட்டி ஜனித்திட்டான். ஜனித்திடவே செழுமையுற செப்பிடும் கால் அந்நாள் தொட்டு இந்நாள் இன்னவனுக்கு சூல சட்ட ஆண்டு திட்டமதாய் வேலையொட்டி முறை நலமே அந்நாள் ஆதிநடை ஆதவன் ஆணுடவே அவ்வாரமதில் வரைந்திடச் செய்தோம். செய்திடவே அந்நாள் கதிர்நடை மேலாய் காணுறும் இந்நாள் அதில் நாகமதில் நற்பறையென பொருந்திட்டோம். பொருந்திடவே இந்நாள் நாக நடையுறவே நாளதின் நாக வேளையொட்டி இச்சுவடிதனை உரைத்திடலானோம். ஆம் எனவே அருள் நல்க முன்னிலை ஜன்மாவதில் இந்நவனுக்கு அரவமதில் தோஷமுற்று இப்பிறவியதில் அந்நவன் குலநிலை தனமொட்டி அத்தோஷமதும் தொடர்புற காண். கண்டிடவே முன்னாள் பூர்வ சதுர பிறவியதில் புரிந்திட்ட நிலையொட்டி நிகழ்த்திடும் கால் அன்னவனும் ஏகநிலை அந்தனத்தோன் ஆகி ஆலயச்சார் சக்தி மணாளனொட்டி நிலையதில் குரு நிலையதாய் இருந்திட்டான். இருந்திடவே அந்நிலை ஆலயமதில் வன்னியோடு வேம்பு ஒட்டி விருட்சமதில் நிலையுறும் திருப்புற்றொட்டி ஆலயமதில் பழமையுறும் பாம்பதும் வாழ்ந்துற கீழ். ஓகே, உங்களுக்கு தமிழ் அளவு தெரியாது. அதாவது இவருக்கு இது 36 வயசு. அந்த படிக்கிற காலத்தில் 36 வயசு. அப்போது இதுக்கு முன்பிறவியில் இவர் திருப்பதி போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது, கபில தீர்த்தம்னு பேர். கபில ஈசன் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதை ஒட்டி ஒரு பழமையான நம்மாழ்வாருடைய ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை ஒட்டி ஒரு 2 மரம் சேர்ந்த இடத்துல ஒரு பாம்பு புத்து இருந்துச்சு. இவர் அந்த இடத்துல ஒரு பெரிய குருக்களாக இருந்தார். அந்த பாம்பு சின்னதாயிட்டு நாகரத்னம் இல்லை, அதை உமிழ்ந்துடும் விஷத்தை. அது வாழ்நாள் பூரா யாரையும் கடிக்காமல் இருந்தால் அந்த விஷம் நவரத்னம் ஆகிடும். அதை வச்சுட்டு சின்ன நிலையில் காற்றாகி பறந்து காற்று தான் சாப்பிடும். அப்போ இவன் என்ன பண்ணான், அந்த நவரத்னத்தை கவர வேண்டும் என்ற ஆசையினால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அது மேலே சாணி கிணி அதை வச்சுட்டாக்கா அது கண்ணு தெரியாது. அது அந்த மணி எழுந்து வாழாது, ஆனால் அடிச்சுன்னு செத்து போயிடும். அந்த மாதிரி இவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னால் அந்த இடத்துல இவர் குருக்களாக இருந்தபோது பண்ணிட்டாரு. ஆனால் இவர் கடவுளை நம்பிட்டு இருக்காரு, திருவண்ணாமலையில் வந்திருக்காரு. அதனால் சிவன் இவருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாரு. அதனால் இவர் திருப்பதி போகிற வழியில் கபில தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனால் நம்மாழ்வார் சன்னதிக்கு பக்கத்தில் இன்றைக்கும் அந்த 2 மரமும் அந்த புத்து இருக்குது. இவர் அங்கே போய் மானசீகமாக மன்னிப்பு கேட்கணும். நான் ஏதோ பிறவியில் முட்டாள்தனமாக தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுன்ட்டு. அதுக்கப்புறம் 11 நாகலிங்க பூ எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற சிவனுக்கு நாகலிங்க பூனால் அர்ச்சனை பண்ணிடணும். அப்போ அந்த பாவம் இவரது போகும்னு வந்துச்சு. அதே மாதிரி போகிறேன். எனக்கு எது கனவுல வந்துட்டு இருந்ததோ அதே இடம் எல்லாம் அதே மாதிரி டிட்டோ அந்த பாம்பு புத்துக்கிட்டு போனோம், மன்னிப்பு கேட்டோம். அந்த அவங்க சொன்ன டைம் அந்த உத்திராட நட்சத்திரம் அதெல்லாம் வர்ற அன்றைக்கி போய் அந்த நாகலிங்க பூவில் அர்ச்சனை பண்ணிட்டு அண்ணா நகரில் எனக்கு வீடும் வந்து படுத்துட்டேன். அன்றைக்கி நைட்டு அந்த பாம்பு வந்துச்சு, வந்து உன் கையை நீட்டு அப்படின்னுச்சு. கையை நீட்டினேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் சொல்லுது, உலகத்தில் யாரை எங்கே பாம்பு கடிச்சாலும் நீ என்னை கூப்பிடு, நான் அந்த விஷயத்தை எடுத்து கொடுக்குறேன். அப்போ ஒரு பனிஷ்மெண்ட், அதுக்கு நீ ரிப்பெண்ட் பண்ணி கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ணுற போது அந்த கர்மா நிவர்த்தி ஆகிட்டு உனக்கு ஒரு ரிவார்டு, ஒரு பனிஷ்மெண்ட். அது முடிஞ்சு யாரை பாம்பு கடிச்சாலையும் நீ என்னை கூப்பிடு, நான் அதை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி. அதனால் உன்னை பாம்பு கடிச்சா என்னை வந்து பாரு. இது ஒரு உதாரணம் எப்படியெல்லாம் கர்மா இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் என்ன,
ஏதாவது நாடி கீடி போய் பார்க்கணும், உனக்கு டைம் இருந்தால் அதில் வரும். இல்லை உனக்கு தவம் இருந்தால் ஏதாவது ஒரு கனவு காட்சி இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக உனக்கு சொல்லுவாங்க எந்த கர்மாவனாலும் நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பரிகாரமும் சொல்லுவாங்க. அதை செஞ்சால் தீர்ந்துடும். அப்போ இந்த ஓலை படித்தாங்க இல்லையா, அதில் என்னுடைய பழைய கர்மா என்ன, அதுக்கு என்ன பரிகாரம்லாம் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ நம்முடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன, இந்த உலகத்தில் நாம் எதுக்காக பிறந்திருக்கோம் என்ன, அது இன்னொரு சாப்டர் வரும். மொத்தம் 18 சாப்டர் சொல்லுவாங்க. அதில் 2 சாப்டர் முக்கியமாக வரும். ஒன்று பொது காண்டம்ன்றது, இன்னொன்று கர்ம காண்டம்ன்றது. ஸோ இந்த பொது காண்டத்தில் என்ன வரும்னா, நீ என்ன எதுக்காக உலகத்தில் வந்திருக்க என்ன எதுன்னு இப்போ அவங்க கேட்குறாங்க இல்லையா, அந்த கேள்விக்கான விட இது என்னெல்லாம் உலகத்தில் இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆய்வுறுங்கால் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற போது அன்னை கர்ப்பம் தாயாருடைய கர்ப்பமாக இருந்தபோது சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரமாகி அவனிதனில் அவதரித்தாய். தாயாருடைய கர்ப்பத்திலேயே சிவன், அம்பாள், பெருமாள் இந்த 3 சேர்ந்த முதன்மை அவதாரம். ஆனால் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் யார், பிள்ளையார், நாயகன். தனக்கு மேல் நாயகன் இல்லாதவன், தலைவன் இல்லாதவன் அர்த்தம் விநாயகன்னா. உலகத்தில் தாயாருடைய கர்ப்பத்திலேயே நீ பிள்ளையாராக தான் வந்து அவதாரம் எடுத்த. அதில் 3 பேர் இருப்பாங்க, சிவன், சக்தி, பெருமாள் 3 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நீ உலகத்தில் வந்த. இது ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. இது வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்து மறுவிடவே மார்க்கமுற இன்னவனுக்கு ஞானி ஆவியதால் அட்டமுற்று திட்டமதாய். அப்போ அந்த 36 வயசில் ஞானம் கிடைக்க வேண்டிய நேரம். பிறந்த போதே அவதாரமாக தான் பிறந்தோம். ஆனால் ஞானம் கிடைக்கிறதுக்கு உள்ள கிரகங்கள் வரணும், கர்மாவெல்லாம் கழியணும் இல்லையா. அந்த கர்மாவெல்லாம் கழித்து முடித்த பின்னால் ஞானி அவன் யார், ராகவேந்திரர். ஆவியதால்னாக்கா ஹோலி ஸ்பிரிட்டு. அட்டமுற்றுனா உன் சரீரத்துக்குள்ளே ராகவேந்தருடைய ஹோலி ஸ்பிரிட் வந்துச்சு. திட்டமதாய் தெரிவித்திட பண்ணார். பூர்வத்தோன் பிறை குறை வர, உனக்கு எந்த தடை இருந்ததோ அந்த சாபம் நிவர்த்தியாகி உடலோன் தானே உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான். இந்த உடலுக்குள்ளவன் யார், சிவசங்கரன். உயிருக்குள்ளவன் யார், ராகவேந்திரர். ஸோ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடலோன் தானே உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான். பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. என்ன பலன் அப்படின்னா, வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி. ராகுதஸ் இதெல்லாம் பாம்பு தோஷம்லாம் இருக்கிற காலம் அது. அப்போ வரக்கூடியது பார்ப்பனன்னா குரு ஜூபிட்டர். அந்த டைமில் வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் அந்த குருவே உன் உடம்புக்குள்ளே வருவார். அதாவது ஜூபிட்டர் என்ற எனதி பிரகஸ்பதியும் உடம்புக்குள்ளே வருவார். பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் பல்நிலை சேத்திராடனம் சென்று புண்ணிய லீலைகளில் நிகழ்த்திடுவாய். நிறைய கோயில்கள்லாம் போய் அங்கெல்லாம் உன்னால் பெரிய அதிசயங்கள்லாம் அந்தந்த கோயிலுங்களில் பலவிதமாக நடக்கும். இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டு வர்றார். பார்த்திடவே பாலகன் இன்னவனுக்கு ஞானக்கூர் தெளிவதாய் அமையுற அம்பிகை அருளதால் அனைத்தும் கூடிட இகபர சுகமொடு சிதாகாசமுட்டி செழுமையுறுவான். உற்றிடவே அந்நிலையோடு லாபமதில் சதுரகோளொட்டி சங்கையர ஆகிட சுர அசுர ஆசானோர் கூட்டொட்டி அந்நிலையால் சரப்பயிற்சியோடு நாசிமுனை சுவாசமதில் மேன்மையுறுவான். ஜாதகத்தில் 4 கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்குது. இது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். இவருடைய ஜீவனஸ்தானம் 10வது வீட்டில் குரு சுக்கிரன் இருக்காங்க. சுர அசுர ஆசானோர் கூட்டுவட்டி. அதனால இவருக்கு சரப்பயிற்சி என்னன்னா, இப்போ நீங்கள்லாம் இப்படி காத்தில் இருக்கிறீங்க, இப்படி. நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். இந்த அடிவயத்தில் இருந்து மூச்சு இழுத்து இந்த இடத்துல ஊசியில் நூல் கோக்குற மாதிரி பண்ணுவோம். அதுக்கு எங்கள் சித்தர்கள் பாஷையில் சரப்பயிற்சின்னு பேர். அந்த நிலைகளெல்லாம் இவர் அடைஞ்சிடுவார். சுர அசுர ஆசானோர் கூட்டுவட்டி சரப்பயிற்சியோடு நாசிமுனை சுவாசமதில். நாசிமுனை சுவாசம், உங்கள் சுவாசம் வெளியிலேருந்து உள்ளே வருது, எங்களுக்கு இதோட அடங்கிடும். அப்படியே உள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு மேன்மையுறவே மேதினியில் நடமுறும் நாகமொட்டி படிப்படியதாய் ஞான நிலை கூடுற குறித்து கந்தன் பொசிப்பொட்டி ஞானக்கூர் தெளிவதாய் தெளிந்திடுவான். ராகுதசை முடிஞ்சு செவ்வாய் புக்தி வர்றபோது இவன் பெரிய அளவுக்கு ஞானம் வந்துடும். தெளிந்திடவே வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி. அதுக்கப்புறம் குருதசை வரும். ராகுதசை முடிஞ்சு பார்ப்பனன் சேர்க்கையோடு பல்நிலை க்ஷேத்ராடனமொட்டி
சென்றுர புண்ணிய நிலைதனை நிகழ்த்திடுவான். பெரிய அதிசயங்கள்லாம் நடத்துவார். எல்லா கோயிலுக்கும் போய் இவரால் அந்த கோயிலுங்கெல்லாம் விளங்கும். நிகழ்த்திடவே நிகண்டுபடி இன்னவன் ஞானக்கூர் மேன்மேலாய் மேன்மையுறவே ஏக வெள்ளி பாகையொட்டி அழகோடு அறிவித்திடும் சிராப்பு. இவருக்கு இன்னும் நிறைய ஞான நிலையெல்லாம் தொடரணுன்றதுனால இவர் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருச்சிக்கு போய் உச்சி பிள்ளையார் இருக்கார் இல்லையா, அவருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தார்னா இவருக்கு ஞானம் கிடைக்கும், இன்னும் ஜாஸ்தி ஆகும். அருளிடவே அந்நிலையோடு விருட்சசார் வேரதின் நிலையுறும் வெண்ணிலை எருக்கம் சார் கணனா. போய் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வெள்ளிருக்கில் ஒரு விநாயகரை பண்ணி இவர் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். ஞானமெல்லாம் பொங்கும் என அறிவித்து பின்னால் அதில் ஏக ஆலயமொட்டி அறநிலையத்தோன் ஆகிட அறிவித்து இந்நவனுக்கு ஞானக்கூர் உண்டு என உறுதியுற உரைத்திடும் இக்கடைநிலை பாவே பாவமதாம் ஞானம் ஒட்டி ஆணுட அறிவித்த ஞானநிலை தெளியும் நலமதாய் முற்று முற்று. இதெல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் போனேன், உச்சி பிள்ளையாரை கும்பிட்டேன். அதுக்கப்புறம் மாகாளிக்குடின்னு ஒரு இடம் இருக்குது சமயபுரத்துக்கு பின்னால். அங்கே எனக்கு காளியோட தரிசனம் கிடச்சது. அந்த அம்மா எனக்கு 1.25 ரூபா கொடுத்து நீ இன்னும் ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணான். ஒரு வயசான பாட்டி வடிவத்தில் வந்து எனக்கு அந்த மாதிரி வரும்னு தெரியும். அதனால் அதுக்கப்புறம் அந்த காஞ்சி பரமாச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவர் மார்ச் மாதம் 16ஆம் தேதி ரத்னகிரிக்கு வந்தார். வந்துட்டு ரத்னகிரி சாமியாருக்கு அவர் ஒரு வெள்ளருக்கு விநாயகரை கொடுத்து உன் கோயில் திருப்பணி எல்லாம் தடையில்லாமல் நடக்கும், இதை வச்சு பூஜை பண்ணுன்னாரு. அப்போ ரத்னகிரி சாமியார் சொன்னார், நான் முருகனை தவிர வேறு எந்த கடவுளையும் கும்பிட மாட்டேன், அதனால் இதை நீ வச்சு பூஜை பண்ணு அப்படின்னாரு. ஸோ அந்த பரமாச்சாரியார்கிட்டேருந்து ரத்னகிரி சாமிக்கு வந்தால் அந்த வெள்ளருக்கு பிள்ளையார் எங்கிட்ட தான் இருக்குது, அதை நான் தான் பூஜை பண்ணேன். இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. அந்த விநாயகரை வச்சு பூஜை பண்ணு உங்களுக்கு ஞானம்லாம் வரும்னாங்க. இப்படி தான் எனக்கு அது வந்து நான் தேடி போல தானாகவே கிடைச்சது. இப்படி வாழ்க்கையில் உனக்கு கைடன்ஸ் கிடைக்கும். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். இஃப் யூ ஆர் ட்ரூலி சீக்கிங் சீரியஸ்லி யூ வில் கெட். எதை தேடுறியோ அது ஒன்று கட்டாயம் கிடைச்சி தான் தீரும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். Fourth question. How to get rid of karma ASAP and reach or attain the lotus feet? தும்மல் வந்தால் தும்மினும், அதை அடக்கி வச்சேன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாந்தி வந்தால் எடுத்துடணும், பேதி வந்தால் பாத்ரூம் போயிடணும். அந்த மாதிரி கர்மா என்பது அவாய்ட் பண்ண வேண்டிய இல்லை தவிர்க்க வேண்டிய விஷயம் அல்ல, அது கழிக்க வேண்டிய விஷயம். அதனால் உன் வாழ்க்கையில் நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம், இனி நடுக்கடலில் வீழினும் என்னை கரையேற்றுதல் திருவிழமே. அந்த மாதிரி கர்மா கழிக்க வேண்டிய விஷயம். டோன்ட் ட்ரை டு அவாய்ட் கர்மா. எனக்கு எந்த கஷ்டம் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் வரும். ஏதோ ஒரு சினிமா பாட்டு சிட்டாடல் வரல, இரவு வரும் பகலும் வரும், இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பிரிவும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். ஆச்சா. அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் எதை விட்டு ஓடக்கூடாது, ஒதுங்கக்கூடாது. ஒரு நாய் துரத்துதுன்னு நீ ஓடினா நாய் கூட ஓடி வந்துன்னு இருக்கும். அதனால் கர்மா துரத்துது நீ அவாய்ட் பண்ண பார்த்தா இன்னும் ஜாஸ்தியாக உனக்கு பிடிக்கும். அப்போ நாய் துரத்துதுன்னா நீ என்ன பண்ணணும், அப்படியே நின்றுடணும். நாய் ஒன்றை மறைச்சி பார்க்கும், நீ அதை மறைச்சி பாரு, நின்று அவ்வளோதான். அந்த மாதிரி எந்த ஒரு கர்மா இருந்தாலையும் ஓடாத ஒழியாத அதை ஃபேஸ் பண்ணணும். அப்போ அது தீர்ந்துடும். அது ஒரு தடவை தான் நீ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒன்றை அது எந்த வகையிலும் பயமுறுத்தாது, பாதிக்காது. அதனால் கர்மா என்பது அனுபவிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு கடவுளுடைய துணை, உன்னுடைய ப்ரேயர் மூலமாக நீ சம்பாரிச்சிக்கலாம். அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு God will surely help through your prayers. அதனால் பயப்படாத. நன்றே வரையினும் தீதே விலகினும், நல்லது கெட்டது ரெண்டு பார்த்து பயப்படாத. ஆனால் நீ கடவுள்கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆகிட்டு இருந்தேன்னா கடவுளே அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். எந்த கர்மாவும் நல்லதில்லை, எந்த கர்மாவும் கெட்டதில்லை. இன்றைக்கி ராமருக்கு இவ்வளோ பெரிய அயோத்தி கோயில் கட்டுறாங்க, எல்லா ஊர்லேயும் ராமருக்கு கோயில் இருக்குது. ராமரை நம்பி இருந்த ஆஞ்சநேயருக்கு எல்லா ஊர்லேயும் கோயில் கட்டிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க இல்லையா. ஆனால் ராமர் படாத கஷ்டம் இருக்குது அந்த உலகத்தில். சின்ன பையனாகிற போது தான் நல்லா இருந்தார்.
அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் தாடகை அவங்களெல்லாம் வதம் பண்ணார். சீதையை கட்டின்னு வந்த உடனே கைகை சொன்னான்ட்டு காட்டுக்கு துரத்தி விட்டாங்க. அப்போ காட்டில் போய் கல்லில் படுத்தார், புல் மேலே படுத்தார், சோறு இல்லை, கருணக்கிழங்கு சாப்பிட்டு உக்காந்துருந்தார். தூக்கின்னு விட்டான் ராவணன். அதுக்கப்புறம் எங்கே இருக்கிறானே தெரியல. இந்த குரங்கு பசங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்பாட்டிக்கு ஜல்சா தண்ணி அடித்து சுற்றி இருக்கிறான். லக்ஷ்மணனை போய் அவங்கள ஞாபகப்படுத்திட்டு வான்றாரு. அவங்க வராங்க. இங்கேருந்து பிரிட்ஜு கட்டணும். இவர் இவ்வளோ பெரிய நிலையில் வர்ண பகவான் சொல்கிறாரு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு, அவன் முடியாதுன்றான். அப்போ இவர் வில் அம்பு எடுத்த உடனே பயந்து போய் அவன் ஒரு சின்ன பாலம் கட்டுறதுக்கு வழிவிடுறான். கல் போடுறாங்க, அங்கே போகிறாங்க. யுத்த காலத்தில் இத்தனை விதமான அனுபவங்கள் வருது இல்லையா? அவங்க இந்திரஜித்து, கும்பகர்ணன், அவன் இவன் எல்லாரும் விதவிதமான அஸ்திர சஸ்திர பிரயோகங்கள் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடையும் இவங்க சஞ்சீவ மலையை தூக்கின்னு வர வேண்டிக்குது, கருடனை கூப்பிட்டு நாகபந்தனத்திலேருந்து வெளியெடுக்க வேண்டிக்குது, எத்தனை விதமான கஷ்டங்கள் எல்லாம் பட்டாங்க. சரி, ஒரு வகையாக ராவணனை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சீதையை கூப்பிட்டுன்னு வந்தாங்க. வண்ணான்னு சொல்லிவிட்டான், இந்த ஆள் பொண்டாட்டி அவங்ககிட்டயோ போய் இருந்துட்டு வந்தா, இவெல்லாம் ஒரு ராஜாவான்ட்டு. அதனால் ராஜ தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பொண்டாட்டியை ராத்திரியாக கொண்டு போய் காட்டில் விட்டு வர சொல்லிட்டாரு. அந்தம்மா ரெட்டை குழந்தைய வச்சுக்கிட்டு அந்தம்மா எவ்வளோ கட்டுப்படுச்சு. அப்போ நீங்கள்லாம் சீதையை விட தவம் பண்ணவங்களா? நீங்கள்லாம் ராமரை விட தவம் பண்ணவங்களா? அவங்களே இந்த உலகத்தில் நிம்மதியாகவே இருந்ததில்லை. சின்ன வயசில் தான் நிம்மதி. அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா ஒன்றுக்கு மேலே சோதனை தான். கடைசியில் பூமி புழக்க அதுக்குள்ளே போட்டா சீதை. சரையு நதியில் டுபுக்கு அடிச்சிட்டாரு ராமர். இப்போ இன்றைக்கி நீ இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கால் கோயில் கட்டுற, கும்பிட்ற, ராமஜெயம் எழுதின்னு உட்காந்துருக்கிற. ஆனால் அவங்க 2 பேருமே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போ நீ ஏதோ ஒரு தெய்வ நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா கஷ்டம் வராதுன்னு நினைக்கவே நினைக்காது. யாராக இருந்தாலும் பாடிக்கு தான் கர்மா. ராம் சரத்குமார் சாமி கஷ்டப்பட்டார், ரமணர் கஷ்டப்பட்டார், ராமகிருஷ்ணர் கஷ்டப்பட்டார், பரமாச்சாரியார் கஷ்டப்பட்டார். யார் கஷ்டப்படல? உலகத்தில் மனித உடலை எடுத்து வருகிற எல்லாருக்கும் கர்மா உண்டு. நீ எவ்வளோ பெரிய மகான் ஆகிட்டாலும் உனக்கு கர்மா இருக்கும். நீ அதை அவாய்ட் பண்ணவே கூடாது, அதை முடிக்கணும். அந்த கர்மாவை முடிச்சுட்டு நீ பாட்டிக்கு இன்னும் உலகத்தில் வராது இருக்கிறதுக்கு வழி தேடு. ஈவன் ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர்லாம் கூட ஒரு உலக நாடகத்தில் நடிக்க வந்த பாத்திரங்களை தவிர எல்லாருமே நடிக்க வந்த பாத்திரம்தான். ஒரு ட்ராமாவில் ஒருத்தன் சிப்பாய் வேஷம் போடுறான், ஒருத்தன் மந்திரி, ஒருத்தன் ராஜா. 3 பேரும் ஒரே மாதிரி வேஷம் தானே. ஒருத்தருக்கு டைலாக் ஜாஸ்தி, ஒருத்தருக்கு டைலாக் கம்மி. அதனால் உனக்கு எந்த பாத்திரம் கொடுத்தாங்களோ அதை நல்லா நடிச்சுட்டு போ. படையப்பா சினிமா வந்துச்சு, அதில் இந்த ஜாதகம் ஜோசியெல்லாம் சொல்கிறானே ஒரு ஆள், இந்த ஆளுக்கு ஒரே டைலாக், அந்த பாம்பு புத்தில் எப்படி கையை விட்டிங்கன்றான் பார்த்தா, ஒரே டைலாக். ஆனால் அந்த சீன் ஞாபகத்து வந்துச்சு இல்லை எல்லாருக்கும். அந்த மாதிரி உனக்கு எந்த பாத்திரம் கொடுத்தா என்ன, அதை நல்லா நடிக்கணும், வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. மகளிர் மட்டும்னு ஒரு சினிமா வந்துச்சு. அதில் அந்த மேனேஜர் வேஷத்தில் ஒருத்தர் இருப்பான், நாசர் இருக்கான் இல்லையா, அவன் அந்த 3 லேடிஸ் ஆஃபீஸில் இருக்கிறவங்கெல்லாம் தப்பாக நடந்திருப்பான். கமல்ஹாசன் ஃபாரின்லேருந்து வருவான் முதலாளி. வந்த உடனே நாசர் அவங்களெல்லாம் போட்டு கொடுக்க பார்ப்பான். அப்போது கமல்ஹாசன் சொல்லுவான், இந்த ஆளுக்கு நல்லா காது கேட்கும், காது கேட்காத மாதிரி நடித்தான். உடனே அவன் காதில் இருக்க இயர்ஃபோன் எடுத்துகிட்டு, நான் அப்பப்போ இங்கே நடந்ததெல்லாம் முதலாளிக்கு அமெரிக்காவுக்கு போட்டு கொடுத்துட்டேன்னுவான். அந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த உலகத்தில் எல்லாம் கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார்னுவாங்க. நம்மளை யாரும் பார்க்கலன்னு நினச்சி நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எல்லா கர்மாவுக்கும் ஒரு அவுட்லெட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் உண்டு, போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் உண்டு. அந்த கடவுளுக்கே எல்லாம் தெரியும். அந்த கர்மாவை நீங்கள் கழிக்காமல் தப்பிக்கவே முடியாது, யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. 7 கடல் தாண்டி கண்ணாடி மாளிகையில் இருந்தாலும் கூட பரீட்சித் மகாராஜா பாம்பு கட்சி தான் செத்தான் இல்லையா? அதே மாதிரி ஒரு இவர் இருந்தார், ஜோசிகார். அவர் சொன்னார், இந்த மாதிரி காட்டு பண்ணி கட்சி உன் பையன் சாக போகிறான்னு. காட்டுக்கு போனால் தானே காட்டு பண்ணி வரும்னு சொல்லிட்டு இந்த ஆள் கடல் நடுவில் தன் பிள்ளையை கொண்டு போய் வச்சுட்டான். கடைசியில் ஒரு நாள் அவன் உட்காந்து டீ குடிச்சுன்னுக்கிறான். அந்த பில்லர் ஒன்று இல்லை, அது அவன் மேலே சாயுது. பார்த்தா அந்த பில்லர் மேலே காட்டு பண்ணிக்குது. அப்போ காட்டு பண்ணிடலான்னு சாவான்ற மாதிரி தானே நடந்தது. அதனால் யாராக இருந்தாலும் கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். Question from a female devotee who came for yesterday's satsangam. திருவாசகம் மற்றும் மாணிக்கவாசகர் பற்றி கூகுள் மற்றும் விக்கிபீடியா மூலமாகத்தான் தகவல்கள் கிடைக்கின்றன. இவை பற்றி அறிய வேறு ஏதேனும் சோர்ஸ் உள்ளனவா? நம்ம எல்லாருமே
கைலாசத்திலேயோ வைகுண்டத்திலேயோ சிந்தாமணி கிரகத்திலேயோ ஸ்கந்தலோகத்திலேயோ எங்கேயோ இருந்தவங்க தான். எப்படி ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனுடைய நிழல் தான். தண்ணியிலிருந்து அவர் வந்தார், அவருக்கு ஆளால் விஷத்தை குடிக்கிற போது தடுத்ததுனால, ஆலகால விஷத்தை தடுத்ததுனால ஆளால சுந்தரன்னு அவரை தன் கொடியை வச்சுக்கிட்டார், அவர் கனத்தலைவராக வச்சுக்கிட்டார். அவர் 2 பொண்ணுங்களை பார்க்குறாரு, அனந்தனை சுனந்தனை. அதனால் பூமிக்கு போய் அனுபவிச்சுட்டு வந்துருன்னு சிவன் அனுப்புகிறாரு. ஒருத்தி ஞாயிறு கிராமத்தில் பிறக்கிறான், இன்னொருத்தி திருவாரூரில் பிறக்கிறான். சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கிறாரு. அந்த நாட்டினுடைய ராஜா நரசிங்க முனையரே ரோட்டில் போகிற போது இந்த குழந்தைய நான் எடுத்து வளர்க்கட்டுமான்றான். சரின்றார். அப்போது கடவுள் என்ன பண்ணுறாரு, தனக்கு ரொம்ப வேண்டிய ஆள் பூமியில் கஷ்டப்படக்கூடாதுன்னு ராஜா எடுத்து வளர்க்குற மாதிரி அவர் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு திருவண்ணைநல்லூர் வெயிட் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லை இல்லையா. இப்போ ஒரு கிழ வயோதிகர் மாதிரி சிவன் வந்து இவன் அடிமைன்னு சொல்லி தடுத்தாட்டு அந்த திருவண்ணைநல்லூர் கோயிலுக்குள்ளே இவனை கூட்டின்னு போயிட்டு பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுகன்றார். அதுக்கப்புறம் இவருக்கு ஞானம் கிடைக்கிது. ஸோ யாரை கட்டிக்கணுமோ அந்த பொண்ணை திருவத்திலையும் கட்டிக்கிறாரு, அங்கேயும் கட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் பல விதமான அனுபவங்கள். கண்ணு போகுது, காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணு கிடைக்கிது, திருவாரூரில் அடுத்த கண்ணு கிடைக்கிது. பொண்டாட்டி கதவு சாத்துறா, நீ எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணி வந்தல அப்படின்னு. சிவனே, அம்மா நீயும் அவனெல்லாம் கைலாசத்துலேருந்து வந்துருக்கிறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி அவளை பேசிஃபை பண்ணி விடுறாரு. பணம் இல்லைன்னா பணம் கொடுக்குறாரு. விருதாச்சலத்தை தங்க செங்கல் எடுத்து கொடுக்குறாரு. சாப்பாடு கேட்டாக்க இரு, என் மரப்பள்ளி சாப்பாடு நல்லா இருக்காது, நான் சிவனே பிச்சை எடுத்து 5 வீட்டில் கொண்டாந்து நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. இவருக்கு பொன் எல்லாம் கொடுத்த உடனே இவர் சொல்கிறார், நான் எப்படி எடுத்துன்னு போகிறது, பூதகணங்கள் அனுப்பிச்சு அந்த பொண்ணெல்லாம் தூக்கின்னு போய் திருவாரூர் வீட்டில் கொடுக்க சொல்கிறார் சிவபெருமான். எல்லா வேலையும் ஆன உடனே வெள்ளை யானை அனுப்பிச்சு வாணி வந்த வேலை ஆயிடுச்சுன்றார். அந்த மாதிரி தான் நம்மெல்லாம் கூட, நம்மெல்லாம் சாமி கூடயே இருந்தவங்க தான். ஏதோ கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டோம், அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஒரு அப்பா அம்மாங்கிறாங்க, அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு கல்யாணம் பண்ணி இதுக்கு வைக்கிறாங்க. நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும், அனுபவிக்கிட்டோம் தானே பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் கடவுள் கூட. நீங்கள்லாம் உலகத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஆசைகள் இருந்து, குடும்பம் நடத்தணும்னு ஆசை, காரில் போகணும், ஸ்கூட்டரில் போகணும், பணக்காரனாகணும்னு 1000 ஆசைகள் உங்களுக்கு. அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். அவன் எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கிறான். அண்டு அவன் வெளியிருந்து பார்க்குறது எவ்வளோ நிஜமோ அந்த மாதிரி உனக்குள்ளேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஜம். மனதானே மனதின்ற கருத்தானே, கருத்தறிந்து முடிப்பான் தானே. இந்த கர்மாலாம் முடிஞ்ச உடனே கடவுளே உன்னை கூட்டுக்குவார். வெள்ளையானி சுந்தருக்கு அனுப்பலையா, ஒரு குதிரை காதில் பஞ்சாட்சரம் ஓதி சேரமான் பெருமாள் நாயர் போலையா, ஒரு ஔவையாரை தும்பிக்கையில் தூக்கி பிள்ளையாரை அடித்து அந்த அம்மா கைலாசத்து கேட்டுக்கு போய் சேரலையா, அந்த மாதிரி அவங்கள கடவுங்க அந்த நேரம் வர்றபோது கூப்பிட்டுக்குவார். நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. நம்ம பிளானில் ஒன்றுமே இல்லை, கடவுளுடைய பிளான் தான் பெஸ்ட்டு. அதனால் இந்த உலகத்தில் நீ எதை அனுபவிக்கணும்னு இருந்தோ அதுக்காக வந்திருக்க, அனுபவிச்சு முடியும், சீக்கிரம் முடியும். எதுக்கு லேட் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்க. ஸோ யூ ஹவ் டு ஃபினிஷ் யுவர் கர்மாஸ், தென் யூ வில் பி பேக் அட் யுவர் ஓன் ஒரிஜினல் பெவிலியான். அங்கே போய் சேர்ந்துருவேன், நீ கவலைப்பட தேவையில்லை. அதனால் அந்த கேள்வி என்ன, திருவாசகம் மற்றும் மாணிக்க வாசகர் பற்றி. அப்போ மாணிக்க வாசகர் எதுக்காக உலகத்தில் வந்தார்? அவர் கைலாசத்தில் சிவபெருமான் கூடியே இருந்தாலும் சிவன் ஒரு நாள் லெக்சர் கொடுத்துன்னுக்கிறார். அப்போது ஆகாசத்தில் இந்திரனும் புஷ்பகுமானத்தில் போகிறதை இவர் பராக் பார்த்துன்னுக்கிறார். சிவன் டீச்சர் இல்லையா, அவர் கோவம் வருது. நான் பொறுமையாக லெக்சர் எடுத்துன்னுக்கிறேன், நீ உருப்படி வைக்கிறதுக்கு நீ இந்திர பதவி மேலே ஆசை வச்சு அதை பார்த்துன்னு இருந்தியா, போ பூமியில் பிறந்துரு, அப்போ தான் உனக்கு புத்தி வரும்னு தத்தி விட்டார். இவர் பூமியில் பிறக்கிறார். அரிமர்த்தன பாண்டியன்கிட்ட மந்திரியாக வந்து சேர்றாரு. இப்போ வசதிகளோடு இருக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை, ஒரு பாண்டிய ராஜங்கிட்ட மந்திரியாக இருக்கிறது. இப்போ குதிரைலாம் அந்த காலத்தில் கேரளா இல்லையா, அந்த சைடில் வரும், அந்த அரபிக் குதிரைங்க. அவங்க இங்கே மிளகு இந்த மாதிரி பொருள்களை வாங்கிட்டு போவாங்க. ராஜா சொல்கிறான், நமக்கு நல்ல குதிரைங்கள்லாம் அரபுக்காரங்க வந்திருக்காங்களாம், போய் வாங்கினுவான்ட்டு இவர் பணத்தை எடுத்துன்னு வர்றாரு. வர்றபோது அங்கே குருந்த மரத்து நிழலில் சிவபெருமான் எல்லாருக்கும் லெக்சர் கொடுத்துன்னுக்கிறார். இவருக்கு ஃப்ளாஷ்பேக், நம்ம இந்த மாதிரி லெக்சர் கேட்டுன்னு இந்த போது தப்பு பண்ணதுனால தானே பூமிக்கு வந்திருக்கோன்னு சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டு ஃபுல்லாக லெக்சர் கேட்டுனேக்கிறாரு. ஸோ அந்த லெக்சர் கேட்டுன்னு உட்காந்துருக்காரு இல்லையா. அப்போ சிவன் அங்கேருந்து ஆள் அனுப்புகிறான் ராஜா. ஏன்னா நான் பாரு, நம்ம ஆள் துடி எடுத்துன்னு போனான் குதிரை வாங்கிறதுக்குன்ட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் உன்னை நம்பி கோயில் கட்டிட்டேன்,
உத்தரகோசம் மங்கையில். இப்போ என்ன பண்ணுறதுன்னு, எல்லாம் பரவாயில்ல, நாளைக்கு குதிரையோடு வந்துடும், இந்த காயின் வந்து உனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொண்டு போய் கொடுன்ட்டு இவர் அந்த காயினை தூக்கின்னு வராரு. குதிரைலாம் பின்னால் வந்துருக்குது, இது நமக்கு கிடைச்ச போனஸ் கிஃப்ட்டுன்றாரு. மறுநாள் குதிரை மேலே சிவபெருமான் ராவுத்தார்ன்றார். ராவுத்தார்னா குதிரை மேய்க்கிறவன், இல்லை குதிரைக்கு ஓனர்னு அர்த்தம். முருகருக்கு பேரே ராவுத்தா. ஸோ வந்து சேர்றாரு. நல்லா பார்த்துக்கோ, வந்து குதிரைலாம் கரெக்டாகுதான்ட்டுன்னு. ராஜாவெல்லாம் பார்த்து சூப்பராகுதுன்னு, இதை போய் குதிரை லாயத்தில் அடிச்சிடுங்கன்றான். இந்த ஆள் போயிடுறாரு. யார்? சிவபெருமான் போயிட்டார். ராத்திரியில் என்ன ஆகுது, இந்த பரினா குதிரை, ரஜகதை துரக பதாதிகள்னா பரினா குதிரை, அதெல்லாம் நிறையாகி போகுது. ராத்திரி இந்த லாயத்தில், குதிரை லாயத்தில் ஒரே நரி ஊழையிற சத்தம். ராஜா வந்து யாரோ நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்க, இவன் தான் பண்ணான், மாணிக்க வாசகர் தான் இதை பண்ணான், நான் பேர் திருவாத ஊரன், அதனால் இந்த ஆளை வந்து பிடிச்சி ஜெயிலில் போடுன்றான். அப்போ கடவுள் தெரிஞ்சு போச்சு, இவன் கர்மா கழிஞ்சு போகிற நேரம் வந்துச்சுன்னு மதுரை வைகையில் வெள்ளம் வர மாதிரி பண்ணுறாரு. அப்போ ராஜா வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் மனு சுமக்கிறதுக்கு வாங்க, வைகையில் வெள்ளம். அப்போ வந்தி கிழவின்னு ஒருத்தி இருக்கா. அவள் சொல்கிறா, எனக்கு வாரிசே இல்லையாப்பா அப்படின்னு. சிவபெருமான் அவகிட்ட போய் எனக்கு புட்டு கொடு, ரொம்ப பசியாகுது, நான் உனக்கு பர்த்தி போய் சுமக்கிறேன்றாரு. ஸோ புட்டு நல்லா சாப்பிட்டு எல்லோரும் மண்ணு சுமக்கிறாங்க வைகையில் அடைக்கிறதுக்கு. இவர் நல்லா தூங்கினுக்கிறாரு. அப்போ அரிமர்த்தன பாண்டியன் வந்து, டேய் மன்னேட்ரா ஒழுங்கான்றான். இவர் தூங்கினுக்கிறார், ஜாட்டியில் வச்சு அடிக்கிறான். அப்போ அந்த சாட்டையுடைய அடி அந்த ராஜா உடம்புலையும் படுது, எல்லார் உடம்புலையும் படுது. நம்ம படுத்துன்னு தூங்கின்னு இருக்கார் இல்லையா சிவன், அவருக்கு மேலே படவே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஈஸ்வர சர்வபூதானாம் தானே, அதனால் எல்லாருக்கும் படுது. சிவன் மேலே படுற அடி அவருக்கு படவே இல்லை. இந்த மாதிரி 2 இன்சிடெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நான். யசோதை இருக்கா, அந்த யசோதை என்ன பண்ணுறா, படவா ராஸ்கால் கிருஷ்ணா, நீ வந்து மண் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி பருத்த மத்து இல்லை, அதை எடுத்து வாய் மேலே பட்டுன்னு ஒரு அடி கொடுக்குறா. இனிமேல் சாப்பிடுவியான்ட்டு. அப்போ அங்கே ஒரு புண்ணு வருதான், அது மேலே வந்து ஒரு ஈ உக்காருதான். அப்போ என்ன ஆகுதான், நாரணனை பன்வாயிடச்சி பருமத்தினால் அடித்த பொன்வாயில் ஈ மொய்த்த போது, நாராயணனாகிய கிருஷ்ணனை அழகிய மொழிகளை பேசுகிற இடைச்சியான யசோதை பருத்த மத்தினால் அடித்த பொன் மீது ஈ மொய்த்த போது, வாரணங்கள் 8 அஷ்டதிக் பாலகர்கள் மகாமேரு மலை, வாரணங்கள் 8 மகமேருவும் தாரணியும்னா பூமி எல்லாம் சலித்தனவால் நாரணனை பன்வாயிடச்சி பருமத்தினால் அடித்த புண்வாயில் ஈ மொய்த்த போது. உலகத்தில் இருக்கிற எல்லாமே துடிச்சு தான் அந்த புண்ணு மேலே ஈ உக்காந்த போது அந்த வலியை தாங்க முடியாமல். அப்போது உலகத்தில் சர்வ வியாபகத்தன்மையோடு ஆம்னி பிரசன்ட்ன்ற நிலையில், அந்த நிலையில் கடவுள் தான் இருக்கான் எல்லார்கிட்டையும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வந்தி கிழவிக்காக சாமி வாங்குற அடி இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் போய் சேர்த்து. அப்போது அவனுக்கு புரிஞ்சு போகுது ஏதோ தப்பு நடந்துச்சுன்ட்டு. மாணிக்க வாசகர் ரிலீஸ் பண்ணுறாங்க. சிவபெருமான் சொல்கிறார், இனிமேல் உங்கள்கிட்ட இவன் மந்திரியாக இருக்க மாட்டான், அவ்வளோதான், வந்த கர்மா கழிஞ்சு போச்சுன்னு சிதம்பரத்துலேருந்து 50 மைல் தள்ளி ஒரு சின்ன இடத்துல ஒரு ஆசிரமம் மாதிரி அமைச்சிக்கிட்டு திருவாசகத்தை எழுதுகிறார். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு. அவ்வளோ வான் கலந்த மாணிக்க வாசக அப்படின்வாங்க. வானத்தில் கலந்து போன மாணிக்க வாசகா, நீ பாடின திருவாசகத்துக்குனே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ சிவபெருமான் போகிறார், சாமி நீங்கள் பாடுற பாட்டெலாம் ஒரு ஆள் மாதிரி பாடுறார், ரொம்ப நல்லா இருக்குது, நான் எழுதிக்கிட்டோமான்னு. ஸோ சரின்றார். ஸோ உலகத்தினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் சிவபெருமான் தான். அவர் சொல்ல எழுதுறாரு. எழுதிட்டு மறுநாள் காத்தால் சிதம்பரம் கோயிலில் பஞ்சாட்சரம் 5 படி இருக்கும். அதில் திருவாத ஊரன் ஓத திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது ஒப்பம் அப்படின்னு சிவபெருமான் கையெழுத்து போட்டு பஞ்சாட்சரம் படி மிளகுதான் தான் திருவாசகம். அப்போ மாணிக்க வாசகர் குளோரிஃபை ஆகிறாரு. அவரை வச்சு விதவிதமான அதிசயங்களை கடவுள் நடத்துகிறார். ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ராஜகுமாரி ஊமை, அங்கே இருக்கிற புத்த பிட்சுக்களால் காப்பாற்ற முடியல, இந்தியாவுக்கு கூட்டின்னு வராங்க. இவர் அவளை ஊமையை வந்து அந்த புத்த பிட்சுக்களுக்கு எதிராக ஆர்கியூமெண்ட்டே பண்ண வைக்கிறார். பேச வச்சது இல்லை, அதுக்கு திருச்சாழல்னு பேர்.
மூன்ற பூசுவதும் வெண்ணீரு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. திருச்சாடல்னு பேர் இந்த பாடல்களுக்கு. இதெல்லாம் ஊமை பொண்ணு எடுத்த உடனே அவர் ஒரு மிராக்களும் பண்ணல, அவங்களுக்கு இந்த பொண்ணை விட்டு பாட வச்சு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. இது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு புத்த விகாரத்தில் ஒரு அதிசயத்தை நடத்தி காட்டுறார் நாகப்பட்டினத்துக்கிட்ட. இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் எல்லாம் மாணிக்கவாசகர் பண்ணிவிட்டு வந்த வேலை ஆகிப்போச்சு. ஏன்னா பதவியை அனுபவிக்கிறதுக்கு தானே அவர் மேலே எண்ணெய் வச்சார். இந்திர பதவியை பூமியில் வந்து மந்திரி பதவி அனுப்பிச்சிட்டாரு. அது எதுக்கும் உதவாது அடிவோ அதெல்லாம் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் சொன்னான்ட்டு வான் கலந்த மாணிக்க வாசகன்னு சொல்லி அவர் ஆகிட்டார். ஒவ்வொருத்தரும் எதுலேருந்து வந்தாங்களோ அதில் போவாங்க. கிருபானந்த வாரியாரும் ஆகாசத்தில் வந்தவர். அதனால் ஏரோப்ளேனில் திருத்தணி மேலே ஏரோப்ளேன் பறகுது மெட்ராஸுக்கு வர்றதுக்கு அப்பயே அவர் ஊர் விட்டார். மாணிக்க வாசகருக்கு இதில் போயிட்டார். பட்டினத்தார் காற்றுல போனார் கூடையில் கவுத்து வைக்க சொல்லி. ஏன்னா வாயு தத்துவத்தில் வந்தவர். சீதாதேவி பூமியிலேருந்து வந்தவர் பூமியில் போனான். ராமர் தண்ணியிலேருந்து வந்தவர் தண்ணியில் போனார். இந்த மாதிரி யார் எதுலேருந்து வர்றாங்களோ அவங்க அது இதில் போனாங்க. நெருப்பில் வந்தவங்க நெருப்பில் போவாங்க. அந்த மாதிரி சபரி நெருப்புலேருந்து வந்தவர் நெருப்பில் போனார் ராமர் எதிரில். இப்போ யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் 5 எலமெண்ட்ஸ்ன்னுவாங்க. ஆகாசம், காற்று, மண், நீர், நெருப்பு. இந்த 5ல் ஒன்று தூக்கலாக இருக்கும். அதெல்லாம் சேர்ந்துருவாங்க. பேரண்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். நீ எதுலேருந்து வந்தியோ அதில் போய் சேர்ந்துடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்குது. அந்த மாதிரி தான் உலகத்தில் ஜனங்கள்லாம் வர்றது போகிறதெல்லாம். அவங்களுடைய ஞான தேடுதலில் அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 5 எலமெண்ட்டில் ஏதாவது ஒன்றுத்து வச்சு தான் இருக்கும். ஆல் த எலமெண்ட்ஸ்ன்னுவாங்க இல்லையா, அதில் ஒன்று தான் அவங்கக்கிட்ட தூக்கலாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். எல்லாமே பாயசம்தான். ஆனால் ஒன்று வந்து பைத்தம்பருப்பு பாயசம், ஒன்று சேமியா பாயசம், ஒன்று ஜவரிசி பாயசம், ஒன்று அரிசி பாயசம். அதில் அந்த மற்றதெல்லாம் பால், ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாம் கறிட்டு. ஆனால் அந்த 5வது பொருள் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதானே அந்த பாயசத்துக்கு பேர் மாறுது. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்று தான். ஆனால் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று தூக்கலாக இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்கும். அவங்களுக்கு ஞானம் கிடைக்கிறதுலையோ இல்லை அவங்க போய் சேர்ற ஒரு பேக் ஆஃப் லெவலில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெஃப்யூஜின்னுவாங்க, ஷெல்டர், அதெல்லாம் கூட அவங்க எதுலேருந்து வந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ மாணிக்க வாசகர் வான் கலந்து போனார். ஸோ அந்த கேள்வி யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் நம்முடைய பதில்கள். அவங்க மீதி விக்கிபீடியாலேயே இருக்கும். அது ஆர்டினரி மேட்டரெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இது கொஞ்சம் ஸ்பெஷல் கண்ணோட்டத்தோடு சொல்லப்படுகிற விஷயங்கள். இதையும் கேட்டுக்கோங்க. அவங்களோட 2வது கொஸ்டின், சிவபெருமானுடைய 5 சபைகள் உள்ளதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமாம், அதை பற்றி நீங்கள் மாணிக்க சபை இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களே, வெள்ளி சபை அந்த மாதிரி, காப்பர் தாமரை, அதாவது திருநெல்வேலி பக்கம் இருக்குது இல்லையா, அங்கே தாமரை சபை இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வெள்ளி சபை இருக்குது. சிதம்பரத்தில் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 5 மெட்டல் இருக்குது இல்லையா, அதை வச்சு 5 சபைகள்ன்றது. அந்தந்த ஊரில் கோயில் கட்ட வசதிக்கு ஏற்ற மாதிரி கடவுளுக்கு செய்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுடைய வசதி. சாமி நம்மக்கிட்ட வந்து கேட்டுச்சா, எனக்கு நீ இந்த கவசம் பண்ணு, அந்த கவசம் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணி, எந்த சாமியும் கேட்காது. அதுக்கிட்ட இல்லாத நம்மக்கிட்ட என்ன ஆகுது. அதனால் நம்ம ஆசைக்கு செய்யுது. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் விதவிதமாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க. அந்த குட்டி வயசுலேயே அதுக்கு ஒரு வாட்ச் வேறு வாங்கி கொடுத்துட்றீங்க. அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் பிளாஸ்டிக் வாட்சாவது வாங்கி கொடுத்துருவீங்க இல்லையா. அப்புறம் ஒரு ஷூ வாங்கி கொடுக்குறீங்க, செருப்பு வாங்கி கொடுக்குறீங்க. உங்களுக்கு வசதி இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி கொடுத்து டையெல்லாம் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க? யூ லவ். ஸோ இஃப் யூ லவ் காட், யூ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் ஃபார் காட். ஸோ யூ டூ ஆல் தீஸ் திங்ஸ். கடவுளுக்கு நல்ல நல்ல நெய்வேத்தியம் வைக்கிறது, நல்ல பாட்டு பாடுறது, கடவுள் எதிரில் பஜன் கோஷ்டி இதெல்லாம் பண்ணுறது, பல்லக்கு தூக்கிறது, தேரில் கொண்டு போகிறது, இதெல்லாம் என்ன நமக்கு என்ன புரியுமோ அதுதான். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆள் இந்த ராஜா தான் நாட்டில். ஸோ அந்த ராஜா வந்து தேரில் போவானா, கடவுளையும் தேரில் கூப்பிட்டு போவோம். பல்லக்கில் போவானா, நீயும் பல்லக்கில் தூக்கு. ராஜா வந்து க்ரௌன் வச்சுன்னு இருப்பாரா, நீயும் கிரீடம் பண்ணு. இப்படி தான். இதெல்லாம் நம்ம ஆசைக்கு நம்ம செய்கிறது தான். ஏன்னா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேன்னுவாங்க.
அப்போ நீ கொண்டாடுற கடவுள் சந்தோஷப்படுவோம். ஏன்னா அவருக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. அவர் பாவம் புலித்தோலை அரைக்க சேர்த்து தான் புலித்தோலை இடுப்பில் கட்டின்னு சுற்றின்னு இருக்கிறாரு. இல்லை பிட்சாண்டன் குளத்தில் வந்தால் அது கூட இல்லை, கோமணம் தான். ஸோ அவருக்கு இதெல்லாம் தேவையே படுறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஐஎஸ் லெவலுக்கு போனால் அது அவதூத நிலைன்னு பேர், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே தேவைப்படுறதில்லை. ஸோ இதெல்லாம் ஜனங்க தங்களை வச்சுக்கிட்டு இல்லை தங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ராஜாவை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. இங்கே எத்தனை சினிமா பார்க்குறீங்க. அதில் சிவாஜி, மராட்டிய மன்னன் சிவாஜி வந்தாக்கா அவனுக்கு இந்த மாதிரி ஒன்று வச்சு இங்கே தொங்கின்னு இருக்கும். நம்ம ஊர் சோழ ராஜாங்க வந்தால் அவன் கிரீடம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு அதுக்கேற்ற மாதிரி வைப்பாங்க. உங்கள் ஊரில் புளி சாதம், தேங்காய் சாதம், பொங்கல், தயிர் சாதம்லாம், பாயசம்லாம் வைக்கிறாங்க. வடநாட்டுக்கு போனேனாக்கா ஏதோ ஒரு பொரியலில் கொஞ்சம் சக்கரை நினச்சி வைப்பானுங்க இல்லை. இந்த மாதிரி தான் அந்தந்த நாட்டில் யாருக்கு என்ன தெரியுதோ அதுதான் பழக்கம். கடவுள் இதையும் சாப்பிட்றதில்ல அதையும் சாப்பிட்றதில்ல, நீ கவலைப்படாது. எந்த கடவுளாக இருந்தாலும் தே எக்ஸப்ட் ஒன்லி வாசனாஸ். அதனால் நீ படைச்சிட்டதை இப்படி இப்படின்ற இல்லையா, அந்த ஸ்மெல்லு தான் அவங்க கிட்ட போகும். மற்றதெல்லாம் நீ தான் சாப்பிட்ற இல்லையா. என்னையாவது கடவுள் சாப்பிட ஆரம்பிச்சு நீ படைக்கவே மாட்டே கடவுளுக்கு இல்லையா. பிகாஸ் காட் இஸ் நாட் ஈட்டிங், யூ ஆர் ஆஃபரிங். ஸோ த டே காட் ஸ்டார்ட்ஸ் ஈட்டிங், யூ won't offer. शङ्करमानन्दं शिवशङ्करमानन्दं सन्निधि आनन्दं सदा ब्रह्मानन्दं दर्शनमानन्दं तरुमरुळदु आनन्दं स्मरिसम् आनन्दम् अदु शाश्वत आनन्दं श्रवणम् आनन्दं नामस्मरणम् आनन्दं चरणम् आनन्दं संरक्षणमानन्दं सत्यमानन्दम् अदु नित्य आनन्दं भक्तिயின் ஆனந்தம் பரமானந்த ஆனந்தம் சாந்தம் ஆனந்தம் அருள் சாகர ஆனந்தம் பாவமும் ஆனந்தம் இவன் பாதையும் ஆனந்தம் விண்ணுயர் ஆனந்தம் இவன் விழிகளில் ஆனந்தம் ஞாலத்தில் ஆனந்தம் ஞானானந்த ஆனந்தம் பஜனம் ஆனந்தம் அதன் வசனம் ஆனந்தம் நடனம் ஆனந்தம் லயநாதம் ஆனந்தம் ஜனனம் ஆனந்தம் இந்த ஜகத்தில் ஆனந்தம் மரணம் ஆனந்தம் இவன் மடியில் ஆனந்தம் சங்கரம் ஆனந்தம் சிவசங்கர ஆனந்தம் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா